இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஆண்டின் 31ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய சிந்தனையானது இறையன்பில்லாமல் பிறரன்பும், பிறரன்பில்லாமல் இறையன்பும் செயல்பட முடியாது, இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல என்ற உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுவோம். நான் ஒரு பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது அந்த பங்கில் ஒரு பக்த சபையிலே இருந்த ஒரு பெண்மணி, அவரும் அவர் மகளும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருந்த வேளையில் ஒரு நாள் அவர் வீட்டிலே வழுக்கி விட்டு கீழே விழுந்து விட்டார். காலில் ஒரு சிறிய முறிவு ஏற்பட்டது. அதற்கு அவர் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை நடக்க முடியாமல் எல்லாவற்றுக்கும் அடுத்தவருடைய உதவியை நாட வேண்டிய ஒரு நிலை. அந்த பையன் பெரிய பையன், எனவே அவருக்கு ஒரு சங்கடமாகவே இருந்தது. ஆனாலும் அந்த பகுதியில் இருந்த அன்பிய மக்கள் பலரும் அவரை சென்று சந்தித்திருக்கிறார்கள். அவருக்கு தேவையான உதவிகளை ஒவ்வொரு நாளும் செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக அவருக்கு உணவு சமைத்துக் கொடுப்பது, அவருக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது, சில சமயங்களில் அவர்கள் கொஞ்சம் வறுமையில் இருந்ததால் பொருளாதார உதவிகள், இப்படியாக பல உதவிகளை அந்த சகோதரிக்கு அந்த அன்பிய மக்களும் அந்த பக்த சபையில் உள்ளவர்களும் செய்து வந்தார்கள். இதை கேள்விப்பட்டு நான் அவருக்கு நன்மை கொடுக்க சென்ற வேளையிலே அவர் சொல்வார், ஃபாதர், என் அன்பிய மக்களும் பக்த சபையில் உள்ளவர்களும் என்னை வந்து பார்த்தார்கள், ஆறுதலாக வார்த்தைகள் பேசினார்கள், எனக்கு தேவையான உணவை அவர்கள் தயாரித்து கொடுத்தார்கள். என் மகன் வெளியிலே பார்த்துக் கொள்வான், சில சமயம் அவர்கள் கொடுத்த உணவை உண்டான். இப்படியாக என் குடும்ப உறுப்பினர் கூட அவ்வாறு பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு என்னை பார்த்து கொண்டார்கள். அவர்களை பார்த்த பொழுது அந்த கடவுளை இறங்கி வந்து எங்களுக்கு உதவிகள் செய்தது போல இருந்தது என்று கூறினார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பது மட்டும் பெரிது கிடையாது, மாறாக அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து காட்டிய வழியில் கிறிஸ்துவை அன்பு செய்வது என்பது நம்மோடு வாழுகின்ற பிறரை அன்பு செய்வது என்ற உண்மையை உணர்ந்து வாழ்தலே சாட்சிய வாழ்வாக மாற முடியும் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த சகோதரி சொன்னார். கண்ணால் காண முடியாத கடவுளை காணக்கூடிய மனிதர்களுக்கு செய்கின்ற பொழுது அங்கே கடவுளை நாம் காண்கின்றோம். அந்த உதவியை பெறுகின்றவர்கள் அவ்வாறு உதவி செய்கின்றவர்களை ஒரு கடவுளை போலவே பார்ப்பதை நாம் பார்க்கலாம். எனவேதான் யோவான் கூறுகின்றார் தனது திருமுகத்திலே, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று யோவான் எழுதி முதல் திருமுகத்திலே பார்க்கிறோம், 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே. மேலும் அவர் கூறுகின்றார் அதே அதிகாரம் 12வது வசனத்திலே, கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்று கூறுகின்றார். அதைத்தான் இந்த மக்கள் தம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தார்கள். எனவே அப்பேற்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இறையன்பும் பிறரன்பும் உள்ளவர்களாக நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்த்தோம். இந்த இரண்டு அன்பை பற்றித்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதல் வாசகமானது இறைவன் மோயிசனை அழைத்து அவரோடு உறவாடி இஸ்ராயேல் மக்கள் எப்படி நடப்பது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. காரணம், அவர்கள் பல முறை கடவுளுக்கு விரோதமாக முணுமுணுத்து கடவுளை விட்டு போய் விலகி போய் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வாழ்க்கையை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய கடவுள் மோயிசனை அழைக்கிறார். இந்த சீனாய் மலையிலே, சீனாய் மலையில் அவரோடு கலந்துரையாடி இந்த மக்களுக்கு தேவையான அந்த 10 கட்டளைகளை அவர் அந்த கற்களிலே வடித்துக் கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த மக்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கொடுக்கின்றார். அதனைத்தான் இறைச்சட்ட நூல் இன்றைய வாசகத்திலே பார்க்கிறோம். அதாவது 5வது அதிகாரம் 3லே பார்க்கின்றோம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள், அப்போது வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமானதாகும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் வாழுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள், அதன்படி நடந்து கொண்டால் வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமானதாக இருக்கும் என்று கூறுகின்றார். மேலும் ஆண்டவர் கூறுகின்றார், சீனாய் மலையிலே பேசி
அந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை கொடுப்பது என்ன? அது இன்றைய வாசகம் கூறுகிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் எனக்கு அஞ்சி நான் கொடுத்த சட்டங்களை, அந்த நியமங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று உறுதியாக சொல்வதை பார்க்கிறோம். அவ்வாறு என் வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படும் போது நான் உங்களுக்கு வாக்களித்தபடி அந்த பாலும் தேனும் பொழிந்து ஓடக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் உங்களை அழைத்து செல்வேன். மூன்றாவது அவர் கூறுகின்றார், உன் கடவுளாகி என்னை நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதிய வைக்க மறந்து விடாதே என்கிறார் கடவுள் மோசேயின் மூலமாக. அந்த செய்தியை கொடுக்கின்ற கடவுள் அந்த மக்களை கட்டாயப்படுத்துவதை போல தோன்றுகிறது. இப்படி வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமாக இருக்கும், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போகும் என்பதை போல எச்சரிக்கிறார். அதாவது பெற்றோர் தன் பிள்ளைகள் அதிகமாக தவறு செய்கின்ற பொழுது அடித்து கண்டித்து திருத்துவதை போல இங்கே கடவுள் தந்தைக்குரிய தாய்க்குரிய வாஞ்சியோடு அந்த பிள்ளைகளுக்கு சில கட்டளைகளை கொடுத்து இதன்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது எபிரேய ஆசிரியர் கூறுகின்றார், தொடக்க திருச்சபையில் ஏராளமான யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பல சமயங்களில் தாங்கள் யூதர்களாக இருந்ததையும் இப்போது கிறிஸ்துவர்களாக மாறி அதே போன்ற ஒரு நிலைமையில் இருப்பதையும், சில சமயங்களில் யூத மதம் உயர்ந்ததோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனமானது ஒரு குழப்பத்தில் இருப்பதை அந்த ஆசிரியர் பார்க்கிறார். எனவேதான் அவர்களை தைரியம் கொடுத்து இயேசு காட்டிய வழி, இயேசு விட்டு சென்ற வழியே சிறந்த வழி என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை இந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்கின்றது இன்றைய வாசகம். பழைய ஏற்பாட்டிலே குருக்கள் மனிதர்கள், அவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நிரந்தரமற்றவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பாவங்களை கட்டிக்கொண்டு பாவிகளாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் பணியானது நிரந்தரம் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையோடு அவருடைய குருத்துவ பணி முடிந்துவிடும், அவர்களுக்கு பின்னால் அது வராது. ஆனால் இயேசுவின் வாழ்வு முடிவில்லாதது. இயேசுவின் வாழ்வு முடிவில்லாதது, அது நிரந்தரமானது. அவர் பாவமே செய்யாதவர். அவர் இறந்தாலும் உயிர்த்து நமக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் அவருடைய குருத்துவ வாழ்வு என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் என்ற வாசகத்திலே 23, 24 வசனங்களில் பார்க்கிறோம். அந்த குருக்கள் சாவுக்குள்ளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார் என்று எபிரேயர் ஆசிரியர் கூறுவதை பார்க்கிறோம். ஆக யூத குருக்கள் தங்களுடைய மனித வாழ்க்கையில் அவர்கள் பாவிகள், அவர்கள் நிரந்தரமற்றவர்கள், அவர்கள் பணியானது அவர்கள் வாழ்க்கையோடு முடிந்துவிடும். ஆனால் கடவுளோ கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் நிரந்தரமானவர், முடிவில்லாதவர். அவர் முடிவில்லாதவராய் நிரந்தரமானவராய் இருப்பதால் அவர் இறந்தாலும் உயிர்த்து என்றும் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், தன் குருத்துவ பணியை செய்து கொண்டே இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியினை மிக தெளிவாக கொடுப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற வேளையிலே இயேசு ஒரு மறைநூல் அறிஞர் ஒருவரோடு கலந்துரையாடுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவினுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டவராய், அந்த போதனைகளால் கவரப்பட்டவராய் மாறிவிடுகிறார். எனவேதான் வாஞ்சையோடு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இதுவரையில் நாம் பார்த்திருக்கலாம் விவிலியத்திலே இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்குடன் ஏதாவது தவறு செய்வாரா, தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் இல்லை என்று நிரூபிப்பதற்காக சுற்றி திரிந்தவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்போது தவறு செய்வார், இவர் செயல்பாடுகளில் குறைகள் எப்போது வரும் என்று கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்களே, இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. மாறாக இயேசு அவரோடு சவால் செய்த அத்தனை பேருடைய வாயையும் அடைக்கும் விதமாக அற்புதமான பதிலை கொடுத்துக் கொண்டிருந்ததால் அந்த பதிலில் திருப்தி அடைந்த இவர் அவர் மீது கவரப்பட்டவராய் வியந்து போய் பார்த்தார் என்று பார்க்கிறோம். எனவே இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த திருச்சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவராய்த்தான் அவர் ஒரு கேள்வியை
ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார். என்ன கேள்வி அவர் கேட்கின்றார்? அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வியா என்ற ஒரு கேள்வி எழலாம். அவர் கேட்கின்றார், இந்த உலகத்திலே சிறந்த கட்டளை எது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். எதற்காக கேட்க வேண்டும்? அவர் திருச்சட்ட அறிஞர், மறைநூல் அறிஞர், நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்களை அவர் கரைத்து குடித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நிலை சூழ்நிலை என்ன? காரணம் இதுதான். இயேசுவின் காலத்தில், அதாவது இயேசு வாழ்ந்த இந்த யூதர்கள் மத்தியிலே 613 கட்டளைகளும் நியமங்களும் அங்கே உருவாக்கப்பட்டதா. அதாவது தொடக்கத்தில் கடவுள் மோசேயை அழைத்து கொடுத்த கட்டளைகள் 10 தான். இந்த 10 கட்டளைகளை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக உள்கட்டளை என்று பல கட்டளைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 100க்கும் அதிகமாக, அதான் 613 கட்டளைகளும் நியமங்களும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இறைவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகள் உயர்ந்தது, சிறந்தது, உன்னதமானது, முழுமையானது. அதிலும் அந்த இறைவன் கொடுத்த கட்டளைகள் இறைவனால் கொடுக்கப்பட்டதை ஒழிய மனிதனால் கொடுக்கப்பட்டது அல்ல. அவன் சொன்னது போல இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அந்த யூத தலைவர்கள் தங்கள் தேவைகளுக்காக இன்னும் சில சட்டங்களை வளர்த்து கொண்டு அது குட்டிக்கு மேல் குட்டி போட்டதை போல அது பெருகிக் கொண்டு போனதை அவர்கள் பார்த்தார்கள். எனவேதான் ஒவ்வொருவரும் இந்த சட்டம் உயர்ந்தது, அந்த சட்டம் உயர்ந்தது என்று தங்களுக்கு பிடித்தமான சட்டங்களை உயர்ந்ததாக தங்களுடைய மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஒரு குழப்பத்தில் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டம் உயர்ந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே கடவுள் கொடுத்த கட்டளை எது, உண்மையான கட்டளை எது, மேலான கட்டளை எது என்ற ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் அவருக்கு வந்ததில் தவறு கிடையாது. எனவேதான் இந்த ஒரு குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரை அவர் எல்லாம் அறிந்தவர் என்று உணர்ந்த ஒரு காரணத்தினால் அவரை பார்த்து கேட்கின்றார். இயேசு இந்த கேள்விக்கு சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாகவே பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இறைவன் கொடுத்த சட்டமும் அதனை கொண்டு வந்த நோக்கத்தையும் முதலில் தெளிவுபடுத்துகிறார், வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை அவர் மேற்கோள் காட்டி கூறுவதை நாம் பார்க்கலாம். இதை ஷேமா பிரேயர் என்று சொல்லுவார்கள். ஷேமா என்று சொன்னால் இஸ்ராயேலை கேள் என்ற ஒரு துனியோடு ஆரம்பிக்குமா. தன் மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செய்தி, அது ஒரு ஜெபம் என்று அவர்கள் கூறுவார்கள், ஷேமா என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த இறைவன் கொடுத்த கட்டளையை அவர் விவரிக்கின்றார். இயேசு அத்தோடு விட்டு விடாமல் அதற்கு அந்த 10 கட்டளைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக லேவியர் ஆகமத்திலிருந்து இறைவன் சொன்ன ஒரு கட்டளை, அதாவது அந்த 10 கட்டளையை சுருக்கி சொல்லுகின்ற ஒரு கட்டளையை அவர் சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது லேவியர் ஆகமம் 19 அதிகாரம் 18 அதிகாரத்தை பார்க்கின்றோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு சட்டத்தையும் அவர் கூறி, இந்த இரண்டை தவிர இதைவிட உயர்ந்த கட்டளை எதுவுமே இல்லை என்பதை அவர் மிக தெளிவாக கூறுவதை பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளாக அவர் சுருக்கி கொடுக்கின்றார். இதைத்தான் நாம் மறைக்கல்வியிலே முதன்மை வகுப்புகளுக்கு போகும் பொழுது படித்திருக்கிறோம். கடவுள் கொடுத்த கட்டளைகள் 10 அதை சுருக்கி கடவுளை அன்பு செய்வது, உன்னை அன்பு செய்வதை போல பிறரை அன்பு செய்வது என்று. இந்த இரண்டுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள் தான். இவைகளை கடைபிடித்து வந்தாலே போதும், இவைகள் திருச்சட்டம் அனைத்திற்கும் முழுமையானது என்று அவர் கூறியதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பதிலில் திருப்தி அடைந்த திருச்சட்ட அறிஞர் கூறுகின்றார், இயேசுவே நீர் கூறியது உண்மை என்று கூறியது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சில வார்த்தைகளை அவர் சேர்க்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் போதும், இவைகள் நாம் பலி செலுத்துவதை விட, எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துவதை விட மேலான ஒரு செயல் என்று கூறுகின்றார். நாம் இன்று கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக பல பலிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், பல நோன்புகள் இருக்கிறோம், அல்லது சில கோயில்களுக்கு போய் பலி கொடுக்கின்றோம். அவைகளை கொடுத்து விட்டு உடன் இருக்கின்ற மக்களை அன்பு செய்யாமல் வாழ்வதை விட, உண்மையாக அன்பு செய்வது என்பது இந்த பலிகளை விட, காணிக்கைகளை விட மேலானது என்று அவர் சேர்க்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை உற்று பார்க்கின்றார். அறிவு தெளிவோடு அவர் பதில் கூறியதை பார்த்த இயேசு அவரை பெருமையாக பேசுகின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடவுள் கூறுகின்றார்,
கடவுளை அன்பு செய்வது என்பது நம்முடன் இருப்பவர்களை அன்பு செய்வதன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை இருவருமே ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இதனை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் யோவான் எழுதிய முதல் புத்தகத்தில் பார்க்கிறோம். முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 19-20 வசனங்களில் இவ்வாறு கூறுகின்றார். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்ய. கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு வாழுகின்ற என் சகோதரன் சகோதரிகளை உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உடன் பிறவாதவர்களாக இருக்கலாம், அவர்களை வெறுத்தால் நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்மை மட்டுமல்ல அந்த கடவுளையும் ஏமாற்றுகிறோம். நாம் பொய்யர்கள் என்று கூறுகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், தன் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோ கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அன்பு செலுத்த முடியாததுதானே என்று மிக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இறுதியில் அவர் கூறுகின்றார், இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கட்டளை. பெற்றுக்கொண்ட கட்டளை என்ன? நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அது செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டும். எவ்வாறு என்றால், என்னோடு இருக்கின்ற மக்களை அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் நாம் கடவுளை அன்பு செய்வதன் அர்த்தம் என்பதை மிக தெளிவாக அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். இந்த கட்டளைகளில் 3 காரியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, பிறரை அன்பு செய்ய வேண்டும். நமக்கு அடுத்திருப்போர் அன்பு செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்மை நாமே அன்பு செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் அந்த கட்டளை உள்ளடக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் நாம் நம்மை அன்பு செய்கிறோம். நிச்சயமாக நம்மை அன்பு செய்தால் மாத்திரமே கடவுளை அன்பு செய்ய முடியும். கடவுளை அன்பு செய்தால் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். இது 3ம் ஒரு செயின் போல, ஒரு தொடர்ச்சியானது. ஆக ஒவ்வொருவருமே நாம் நம்மை அதிகம் அன்பு செய்கின்றோம். கடவுளை அன்பு செய்கின்ற நாம் நம்மை நாமே அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதைத்தான் கடவுள் கூறுகிறார். எவ்வாறு எனக்கு துன்பம் வரக்கூடாது, எனக்கு வேதனை வரக்கூடாது, இது எனக்கு பிடிக்காது என்று நாம் நினைக்கின்றோமோ அதே போல இது அவர்களுக்கு பிடிக்காது, இவ்வாறு பேசுவது அவர்களுக்கு பிடிக்காது என்று அவர்களையும் நாம் நினைத்து பார்த்து எனக்கு என்னென்ன நடக்கக்கூடாது என்று விரும்புகின்றோமோ அந்த காரியங்களை பிறருக்கும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று மிக தெளிவாக அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த வாசகம் கொடுக்கின்ற செய்திகள் என்ன? முதலாவது, நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்வது? இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதே அதன் வெளிப்பாடு. அவன் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நாம் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டோம். நமது மனச்சாட்சி நம்மை குத்திக் கொண்டிருக்கும். உண்மையாக வாழ்வோம். நாம் உண்மையாக வாழ்வது கடவுளுக்கும் மாத்திரமல்ல, நம்மோடு வாழுகின்ற பிறருக்கும் மத்தியிலும் தான். நாம் நம் கடவுளை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்கின்ற போது இறைவன் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முதலாவதாக இருக்கிறார். நம்முடைய முதல் அன்பு கடவுளுக்கு. அதை செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்பாடாக மற்ற மக்களிடம் சென்று சேருகிறது என்பதை உணர வேண்டும். முதலாவதாக நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால், கடவுள் கொடுத்த கட்டளைகளின் பிரகாரம் நாம் முழு இதயத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு உள்ளத்தோடும் எந்த விதமான குறையும் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அது எப்படி அன்பு செய்வது? நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் உள்ளங்களில் கடவுளுடைய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார். ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் என்னோடு இருக்கின்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப என்னை அன்பு செய்வதை போல அந்த உறவுகளையும், நண்பர்களையும், அடுத்தவர்களையும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் முதலில் சொன்னது போல அந்த சகோதரி எவ்வாறு அந்த அன்பிய மக்கள், அந்த பக்த சபையின் மக்களுடைய ஆதரவை பெற்றாரோ, அவர்கள் மூலமாக கடவுளை கண்டாரோ, அதே போல நாம் நம் மத்தியில் இருக்கின்ற பிற மக்கள் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் போது ஆறுதல் கொடுக்கின்றவர்களாக, ஆதரவு தேவைப்படுகின்ற பொழுது ஆதரவு கொடுக்கின்றவர்களாக, உதவி தேவைப்படுகின்ற பொழுது ஓடி சென்று உதவிகள் செய்கின்றவராக, மன்னிப்பு தேவைப்படுகின்ற பொழுது அவர்களை மன்னிக்கின்றவர்களாக, அந்த மக்களின் ஜாதி, மதம், இனம், மொழி என்று பார்க்காமல் அவர்களை மனிதர்களாக பார்க்கின்றவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது நாம் அவர்களை அன்பு செய்யவில்லை, அவர்கள் மூலமாக நாம் கடவுளையே அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே பார்க்கிறோம்.
25 அதிகாரம் 40வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக சொல்லுகிறேன். அதாவது இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அன்பு காட்டிய போதெல்லாம் அந்த அன்பை எனக்கே காட்டியிருக்கின்றீர்கள் என்று தெளிவாக கூறுவதை பார்க்கிறோம். ஆக கடவுளின் பிள்ளைகளாக நாம் முதலாவதாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும், இரண்டாவது நம்மோடு வாழுகின்ற பிறரை அன்பு செய்ய வேண்டும். இவைகள் இரண்டும் அந்த நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல. இதை நாம் உடைத்தால் அது செல்ல காசாய் மாறி விடுவதைப் போல நாம் கடவுளை மட்டும் அன்பு செய்து மக்களை வெறுத்தாலும், மக்கள் மீது அதிகமாக அன்பு செய்து கடவுளை மறந்து ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தாலும் நாம் முழுமையாக வாழ்வது கிடையாது. எனவே இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அன்பு செய்கின்றவர்களாக, அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் அன்பு செய்கின்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்போம், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிள்ளைகளாக நாம் உருமாற்றம் பெறுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.